வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. அதுக்குள்ளே ஏகப்பட்ட அட்ராசிட்டியில நம்ம அண்ணன் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் இறங்கி இருக்கிறாங்க. ஒன்னு ஜெயிக்கவே இல்லை, அதுக்குள்ளேயும் போஸ்ட் அடிச்சு ஒட்டி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கொடைக்கானல்ல வச்சு விஜய சம்பவம் பண்ணியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின். எல்லாத்தையும் தாண்டி உளவுத்துறையுடைய ரிப்போர்ட் வேற மாதிரி மாஸ் வெற்றி அப்படின்னு கொடுக்கப்பட்டதால சந்தோஷத்தினுடைய உச்சத்துல திமுக கூட்டணி இருக்கு. என்ன நடக்குது தோழர்கள்? இனியும் 4ஆம் தேதி வரைக்கும் தேர்தல் ரிசல்ட் குறித்து தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்க போறோம். இந்த 4ஆம் தேதிக்குள்ள ஏகப்பட்ட அட்ராசிட்டி நடந்துருச்சு. அதுல தாவேகா தொண்டர்கள் என்ன பண்றாங்க, ரசிகர்கள் என்ன பண்றாங்கன்னா பயங்கரமா சமூக வலைத்தளத்துல களமாடிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், எங்க அண்ணன் ஜெயிச்சுட்டாரு, ஆட்சி அமைக்க போறாரு, நீங்க எல்லாம் ஒருத்தரா வந்து மன்னிப்பு கேட்க போறீங்க, இதுவரை பேசின அத்தனை பேரும் கையை கட்டி நிக்க போறீங்க. முதல்ல தாவேகா கும்பலுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறோம், ஜெயலலிதா பயங்கரமான ஆளு, புடிச்சு உள்ள போட்டுருவாங்க அப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கீங்களே, அந்த ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும் போதே தொலைக்காட்சியில உட்காந்து வாங்கினவங்க நாங்கெல்லாம். ஜெயலலிதா உயிரோடு முதலமைச்சரா இருக்கும் போதே வச்சு செஞ்சு வந்து பாருங்க அப்படின்னு சொன்ன ஆட்கள் நாங்க. ஒரு விஜய்க்கு அதுவும் கைகட்டி மன்னிப்பு கேட்போம்மா, தம்பி ஓரமா போய் குண்டு விளையாடு, சரியா, உங்க ஒன்னையும் கூட்டிட்டு போயிரு. இதெல்லாம் தாண்டிங்க திருப்போரூர்ல ஒரு போஸ்ட் அடிச்சே ஒட்டி விட்டுருக்காங்க. என்னையா அப்படின்னா, பெரம்பூர் தொகுதியிலும் திருச்சி கிழக்கு தொகுதியிலும் எங்க அண்ணனை 70,000 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிக்க வச்ச மக்களுக்கு நன்றி, அதோட முதலமைச்சராக்கிய மக்களுக்கு நன்றி. தேர்தல் முடிஞ்சிருக்கு, ரிசல்ட் வரல, அதுக்குள்ளேயும் பாருங்களே பயங்கரமான வேலையை பாக்குறாங்க. அதுக்கு இடையில அண்ணன் எப்படி பதவி ஏற்க போகிறார் அப்படின்னு ஆலோசனை எல்லாம் நடந்துட்டு இருக்காமா. எனக்கு தெரிஞ்சுங்க, ரிசல்ட் வராம பதவியேற்பு விழா வரைக்கும் போற ஒரு கும்பல் யாருன்னா இந்த தாவேகா கும்பல் தான். இதுல திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியில நின்னவர் வேட்பாளரா நின்ன விஜயராஜ், அவரு தனக்கே தானே போஸ்ட் அடிச்சு விட்டுருக்காரு, 30,000 வாக்குகள் வித்தியாசத்துல என்னை வெல்ல வைத்த மக்களுக்கு நன்றி நன்றி நன்றின்னு. என்னையா இப்படி இறங்கிட்டீங்க? இதாவது பரவாயில்லங்க. அடுத்து மந்திரி சபை, உத்தேச மந்திரி சபை லிஸ்டே வெளியே வந்துருச்சு. உத்தேச மந்திரி சபை லிஸ்டே வந்துருச்சு. அதுல நம்ம அண்ணன் தான் முதலமைச்சரா விஜய். அவர் குழந்தைகள் மற்றும் பெண்கள் இந்த அமைச்சரவையினுடைய இதா இருப்பாரு. அப்புறம் உள்துறையை அண்ணன் வச்சுப்பாராம். அப்படியே வீட்டாளுகளவே ஒழுங்கா பாத்துக்க முடியல, வீட்டாளுகிட்டே நேர்மையா நடக்க முடியல, வீட்டாளுகளுக்கே உண்மையா இருக்க முடியல. அண்ணன் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உள்துறை எல்லாத்தையும் வச்சு சரி. செங்கோட்டையன் பொதுப்பணித்துறை, ஆதவர்ஜுனா விளம்பரம் மற்றும் செய்தி துறையில அமைச்சராக போறாராம். புஷி அனந்த் போக்குவரத்து துறையா, நிர்மல்குமார் பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபினர் துறையா. சீர்மரபினருக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாது நிர்மல்குமாருக்கு, அவர் சீர்மரபினர் துறையா. என்னமோ பண்ணுங்கய்யா, உத்தேச பட்டியல்னு மொத்தமா பெரிய மந்திரி சபையே போல் வெளியிட்டு இருக்காங்க பாருங்க. நமக்கு என்னன்னா, முதல்ல தேர்தல் நடந்திருக்கு, தேர்தல் நடந்ததுல ஓட்டு வெறும் 20 லட்சம் ஓட்டு கூட, வெறும் 20ல இருந்து 25 லட்சம் ஓட்டு கூட. 2026 இப்ப தேர்தல் நடந்துச்சுல, இதுல 21 லட்சங்க. அப்படியே முன்னாடி பாத்தீங்கன்னா 2016ல 40 லட்சம் கூட, இப்ப வெறும் 20 லட்சம் 21 லட்சம், அப்ப 40 லட்சம் கூட. அதுக்கு முன்னாடி தேர்தல்ல 40 லட்சம் கூட. இப்படி பார்த்தா இந்த முறை குறைஞ்சிருக்கு வாக்கு. இன்னும் சென்னையில போன 2021 விட 3 லட்சம் வாக்குகள் காலி. இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற வாக்குல 1 கோடி வாக்க ஒன்றிய அரசு திருடிடுச்சு SIR மூலமா. மிச்சம் இருக்கிறது தான் 80% வாக்குக்குள்ளதான் நாம சதவீதம் போட்டுக்கிட்டு திருறோம், சரிங்களா? 1 கோடி வாக்காளர்களை தூக்கியாச்சு, புதிய வாக்காளர்கள் வெறும் 27 லட்சம். இந்த வச்சுதான் அண்ணன் கணக்கே ஆரம்பிக்கணும். இப்ப அண்ணனுக்கு யார் ஓட்டு போட்டிருப்பாங்க? புதிய வாக்காளர்கள். அதுலயும் எல்லாரும் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவாங்களா? இல்ல, ஒரு 1.5% புதிய வாக்காளர்கள் இருக்கிறாங்க. 14 லட்சம் வாக்காளர்கள், 1.5% வச்சுக்கோங்க. அதுல எப்படி 1% போட்டாங்கன்னு வைங்க, சிறுபான்மை மக்கள்ல ஆர்வப்பட்டு ஒரு 1%. அப்புறம் அந்த ஓட்டு திமுக பிடிக்காதவங்களுடைய ஓட்டு பிரியுதுல, அது 4 பேருக்கு போகுது. பாஜக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சீமானு, அப்புறம் நம்ம அண்ணன் விஜய். அப்ப 4ஆ பிரியுது வெறுப்பு ஓட்டு. இதுதான் சூழல்.
எப்படி பார்த்தாலும் 8ல இருந்து 10க்குள்ளதான் அண்ணனுடைய வாக்கு சதவீதம் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசப்படுது. இந்த சூழ்நிலை தான் அண்ணன் அமைச்சரவை அமைப்பது எப்படி, ஆட்சி அமைப்பது எப்படின்னு ஆலோசனை பண்ணிட்டு இருக்காராம். ஆட்சி பொறுப்பேற்பதற்கான ஆலோசனைகள் கூட நடக்குதாம். இதுக்கு இடையில உளவுத்துறை ரிப்போர்ட் கிடைச்சிருக்குங்க. உளவுத்துறை ரிப்போர்ட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் வாங்கியிருக்காரு. அதே மாதிரி கட்சி மூத்த தலைவர்கள்ட்ட எல்லாம் பேசியிருக்கிறாரு. அப்புறம் முக்கியமான வேட்பாளர்கள் அழைச்சு பேசியிருக்கிறாரு. இதுல அவர் கிடைச்ச ரிசல்ட் என்னன்னா, கட்சி தலைவர்கள் வேட்பாளர்கள்லாம் அங்க இருக்கிற ஒரிஜினலான என்னென்ன நடந்தது, என்னென்ன வேலை நாங்க செஞ்சோம், என்னென்ன பொதுவா நடந்ததுன்றதெல்லாம் ரிப்போர்ட்டா கொடுத்திருக்கிறாங்க. உளவுத்துறை ரிப்போர்ட் ஒண்ணு கொடுத்திருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற உளவுத்துறை. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எதிர்ப்பு வாக்குகள்னு பிரமாண்டமா இல்லை, பெரிய எதிர்ப்பு வாக்கெல்லாம் இல்லை. புதிய தலைமுறை குழந்தைங்க கொஞ்சம் முதல்ல ஓட்டு போட வர குழந்தைங்க கொஞ்சம் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. மற்றபடி பெரிய மாசா ஒரு 20%, 30% வாங்குற மாதிரி இல்லை. அப்படியே விஜய் வாங்கினா மற்றவர்களுக்கு போற வாக்க விஜய் பிரிச்சிருக்காரு. அதனால திமுக கூட்டணிக்கு இருக்கிற சாலிடான வாக்குகளுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. பொதுவா 135 தொகுதியில இருந்து 140 தொகுதி வரைக்கும் திமுக வெல்லும் அப்படின்னு உளவுத்துறை சொல்லியிருக்கான். இது திமுக மட்டும், திமுக கூட்டணி ஒரு 40 சீட்டு வெல்லும் அப்படின்னு இருக்கிறாங்க. அப்ப எப்படி பார்த்தாலும் 175ல இருந்து 180 வரைக்கும் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றதான் உளவுத்துறை கொடுத்திருக்கிற ரிப்போர்ட். ஒரு பக்கம் அண்ணனுக்கு பெரிய ஓட்டு கிடையாது, இன்னும் சொல்ல போனா 2லையுமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் சொல்லுது. சில கருத்து கணிப்புகள் இழுபறி அப்படின்னு போடுறாங்க. இழுபறினால உங்களை போட்டு பொழந்துட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா இழுபறி அப்படின்னாலே உங்க மேல நம்பிக்கை வச்சு காங்கிரீட்டா உங்களுக்கு ஓட்டு போட மக்கள் தயாராக இல்லை அப்படின்னு தான் அர்த்தம். இது கடையில் தான் அண்ணன் அலப்பறை பண்ணிட்டு இருக்காரு. பதவி ஏற்பதற்கான நாள் குறிக்கிறாரு. பதவியேற்ற பின்னாடி அமைக்கிற அமைச்சரவை குறித்து பேசப்படுது. பதவியேற்ற பிறகு எதிரிகள்லாம் கையை கட்டி நிப்பாங்கன்னு கற்பனையில அடிச்சு விட்டுட்டு இருக்கு இந்த கூட்டம். இதுக்கு இடையில தேர்தல் பிரச்சாரம், தேர்தல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு தன் குடும்பத்தோட கொடைக்கானலுக்கு ஓய்வுக்காக போயிருக்கிறார் முதலமைச்சர். அந்த ஓய்வுக்கு போன இடத்துல மக்களை சந்திக்கிறாரு. மக்கள் இவரை சந்திச்சு சந்தோஷமா பேசுறாங்க. அப்படி இவர் போகும்போது ஒரு ஃபேமிலியில சொல்றாங்க, நீங்க வர்றீங்கன்னு சொன்னாங்க, அதனாலதான் நாங்க வீட்டுக்கு போனவங்க திரும்ப உங்களை பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அதுல ஒரு பாப்பா போட்டோ எடுத்துக்கிறாங்க. அதுல என்ன அப்படின்னா, அந்த பாப்பா செஞ்சிருவோம் அப்படின்னு செய்யுங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாங்க. முதலமைச்சர் இப்படின்றாரு. அது பயங்கர வீடியோ வைரல் ஆகுது. என்னது இப்படி அப்படின்னா, முதலமைச்சர் காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்தும் போது பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு கார்ல ஏறுறாரு. பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு கார்ல ஏறும்போது பத்திரிகைக்காரங்க தூரமா இருந்து கேட்கறாங்க, என்னாச்சு காங்கிரஸோட அப்படின்னு. முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாரு. இந்த முடிஞ்சிச்சுன்னு சொன்னது பயங்கர பிரபலமாயிடுச்சு, பயங்கரமா போச்சு. அது பயங்கரமா பல பேர் அதை வச்சு கொண்டாடினாங்க. ஏன் விஜய் அண்ணா ஃபேன்ஸே இந்த ஸ்டாலின் அவர்களுடைய அந்த புகைப்படத்துல விஜய் போட்டாலாம் ஒட்டி பயங்கரமா வைரல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக பயங்கர ஃபேமஸ் இந்த செஞ்சிருவேன்றது, முடிஞ்சிச்சு அப்படின்றது. அதான் அந்த குழந்தை தெரிஞ்சு வச்சிருக்கு. அந்த குழந்தை செய்ய சொல்லுது. முதல்வர் சந்தோஷமா செய்யும் போது பக்கத்துல இருக்கவங்க சொல்லுதாங்க, தாவேக்கா சொல்லிட்டு சொல்லுன, தாவேக்கா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. பயங்கர வைரலுங்க. கடைசியில மக்கள்லாம் ஓடிப்போய் அவர் கையை பிடிச்சிட்டு, ஐயா நாம தான் ஜெயிக்கிறோம், நாம தான் அடுத்து வருவோம் அப்படின்னு சொன்னது பெரிய சந்தோஷத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் சார் தந்திருக்கு. பாருங்களேன். போட்டோ மட்டும் சார். நாங்க வந்தோம் சார், நீங்க வரீங்கன்னு சார் திருப்பி ரிட்டர்ன் வரலாம்னு வந்துட்டோம். ஓகே சார், செல்ஃபி மட்டும் எடுத்துக்கலாம் சார். அந்த இது மட்டும் தாவேக்கா சொல்லி தாவேக்கா சொல்லு. கண்டிப்பா நம்ம தான் சார். போட்டோ மட்டும் சார். நாங்க வந்தோம் சார், நீங்க வரீங்கன்னு சார் திருப்பி. ஆக ஒண்ணு மட்டும் தெரியுதுங்க, ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னும் பின்னும் 40 லட்சம் கூட்டிகிட்டே போன தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு 40 லட்சம் கூட இருக்கும். புதிய வாக்காளர் எல்லாம் சேர்த்து 40 லட்சம் கூட வாக்குப்பதிவாகும். ஒரு தேர்தலுக்கும் கூட வாக்காகும். ஆனா இந்த முறை தான் வெறும் 21 லட்சம் வாக்குகள் மட்டுமே கூடுதலாக பதியப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்குறோம். இது மற்ற தேர்தல்களை விட கம்மி, 20 லட்சம் குறைஞ்சிருக்கு என்பதையும் சேர்த்து நம்ம புரிஞ்சுக்குவோம். அண்ணன் வேவ், விஜய் வேவ் அப்படின்றதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள இல்லை என்பதைத்தான் இதுல நம்ம புரிஞ்சுக்கிறோம்.